பதிலில்லாத கேள்வி. சிவா என்னை பார்த்து ஏன் அந்த கேள்வியை கேட்டான்? அத்தனை பேர் இருக்கும்போது என்னை பார்த்து நினைக்க நினைக்க அழுவதா, சிரிப்பதா எனத் தெரியவில்லை. உங்களுக்கு தெரிய வேண்டுமெனில் 14 வருடங்கள் பின்னோக்கி போக வேண்டும். கோயம்புத்தூர், ஜெகநாத நகர், சிஐடி, சிஎம்சி, பிஎஸ்ஜி, ஜிஆர்டி என 4 கல்லூரிகள் சுற்றி இருப்பதால் வாடகைக்கு இருப்பதும் வாடகைக்கு விடுவதுமே பிரதான தொழில். போர் அடித்தால் வகுப்புக்கு போகும் எங்களுக்கு ரம்மி ஆடுவதும், எவனையாவது மச்சான் ஹீரோ மாதிரி இருக்க என ஏற்றி விடுவதும், காதல் என்று சொல்லி வந்தால் அவனிடம் உட்கார வைத்து தேநீர் குடித்தபடி கதை கேட்பதும், காதல் தோல்வி என்றால் மிக உற்சாகமாகி 4 ரவுண்ட் போன பிறகு புலம்பல்களை கேட்பதும் தொழில் இப்படி முன்மாதிரியாக இருப்பதாலோ என்னவோ நண்பர்கள் வட்டம் அதிகம். அப்படி ஒரு பார்ட்டியில் அறிமுகமானவன் சிவா. எதையும் அலட்டிக் கொள்ளாமல் எடுத்துக்கொள்ளும் எங்களுக்கு மருத்துவ படிப்பு படிக்கும் சிவாவும், போதை ஏறினால் அவன் பேசும் ஆங்கிலமும் ஆச்சரியம். முதல் சந்திப்பின் போதும் இப்படித்தான் எங்கள் ரூமில் இருந்தவன் திடீரென்று பேச ஆரம்பித்தான். ஆங்கிலத்தில் செய்தி வாசிப்பதை கேட்பதைப் போல ஒன்றுமே தெரியவில்லை. அடிக்கடி கிக் த பக்கெட் என்று அவன் சொல்ல எங்களுக்கு பயங்கர கோபம். இருக்கிறதே ஒரு பக்கெட், அதை ஏண்டா உடைக்கிறாய் என்று சண்டைக்கு போனோம். ரூமில் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தவன் அதற்கு சாவது என்று ஒரு அர்த்தம் உள்ளது என்று சொன்னான். புரிந்ததைப் போல மொத்தமாக தலையை ஆட்டி வைத்தோம். இப்படியாக தினமும் எங்களிடம் வந்து கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்கும் அவனிடம் திடீரென்று மாற்றம். ஒரு பெண்ணோடு அடிக்கடி காணப்பட்டான். என்ன என்று கேட்டதுக்கு மழுப்பலாக பதில் சொன்னான். எங்களுக்கு தலை வெடித்துவிடும் போலிருந்தது. ஒரு காதல் கதையை கேட்க முடியாமல் போகிறதே என்று. பேசிக் கொண்டிருக்கும் அவர்கள் எங்கள் தலை தென்பட்டால் அல்லது நாங்கள் அருகில் சென்றால் மெளனமாகி விடுவார்கள். 1 மாதம் இருக்கும் சிவா அந்த பெண்ணின் கையை பிடித்துக்கொண்டு மிக தீவிரமாக பேசிவிட்டு போய்விட்டான். இதற்கு மேலும் பொறுமையாயிருக்க முடியாது என்று நாங்கள் அந்த பெண்ணை நிறுத்தி என்ன விஷயம் என்று கேட்க, உங்களுக்குத்தான் புரியவில்லை என்று அந்த பெண் அழுது கொண்டு போக எங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியவில்லை. வழக்கம் போல அன்றிரவு ரம்மி ஆட்டம் களை கட்டியது. சிவா அடுத்தடுத்து ஒரிஜினல் ரம்மியை இறக்கிவிட இன்றைக்கு எப்படியும் போட்டு வாங்கிவிடுவது என்ற முனைப்புடன், மச்சி வெளியே வா, என்ன பிரச்சனை சொல்லு என்று சொன்னேன். தம் அடிக்க வெளியே வந்தோம். பேசிக் கொண்டிருக்கையில் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒரு நல்ல பாம்பு படம் எடுப்பதைப் போல வந்தது அந்த கேள்வி. மாமா, நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்தால் இந்த சமூகம் ஒத்துக்கொள்ளுமா மாமா? துன்பத்தில் இறைவன். ஒரு துறவியிடம் ஒருவன் வந்து, நான் இறைவனை தினமும் வழிபடுகின்றேன், அவரை நம்புகின்றேன், ஆனால் எனக்கு ஏன் துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டும் வருகிறது என்று கேட்டான். வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் துன்பப்படுவதாக கூறினான். அவனின் குறைகளை பொறுமையாக கேட்ட அந்த துறவி அவனுக்கு ஒரு கதையை கூறினார். ஒரு நபர் 2 உயரமான கோபுரங்களுக்கு இடையில் கட்டப்பட்ட கயிற்றில் நடக்க ஆரம்பித்தார். ஒன்றுதன் மகனை தோளில் அமர வைத்துக் கொண்டு கீழே விழாமல் இருக்க கைகளில் ஒரு நீண்ட குச்சியை சமன் செய்து கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். தரையில் உள்ள ஒவ்வொருவரும் அவரை மூச்சு முட்ட பார்த்து கொண்டு மிகவும் பதட்டமாக இருந்தார்கள். அவர் மெதுவாக 2வது கோபுரத்தை அடைந்ததும் ஒவ்வொருவரும் கைத்தட்டி விசில் அடித்து பாராட்டினார்கள். பின்பு அவர் பார்வையாளர்களை பார்த்து இப்படி கேட்டார், அந்த பக்கத்திற்கு இப்போது அதே கயிற்றில் நான் திரும்பி நடக்க முடியும் என்று நீங்கள் அனைவரும் நம்புகின்றீர்களா என்று கேட்டார். அனைவரும் ஒரே குரலில் ஆமாம், நம்புகிறோம், உங்களால் முடியும் என்று கத்தினார்கள். மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்னை முழுமையாக நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பார்வையாளர்கள், இதில் என்ன சந்தேகம், உங்களை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், உங்களால் எளிதாக அந்த கோபுரத்தை கடக்க முடியும் என்று பலமாக கத்தினார்கள். அப்பொழுது அந்த நபர், என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை உண்மையானால் உங்களில் யாராவது ஒருவர் உங்கள் குழந்தையை என் தோளில் அமர வையுங்கள் என்றார். நான் உங்கள் குழந்தையை மறுபுறம் மிகவும் பாதுகாப்பாக அழைத்துச் செல்கிறேன் என்றதும் அங்கு நின்ற அனைவரும் திகைத்தார்கள். அனைவரும் அமைதியாகி ஒவ்வொருவராக பதில் சொல்லாமல் கிளம்பிவிட்டார்கள். அனைவரும் கயிற்றின் மீது நடப்பவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த கதையை துறவு சொன்னதும் தனக்கு புரிந்துவிட்டது. இறைவனிடம் சரண்டைய முயற்சிக்கிறேன் என்று வருத்தத்துடன் வந்த நபர் துறவிடம் ஆசி பெற்றுக்கொண்டு கிளம்பினான். நம்பிக்கை வேறு, சரணாகதி வேறு. சரணாகதி என்றால் எந்த கேள்வியும் கேட்காமல் யோசிக்காமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைய உலகில் இறைவனிடம் நம்பிக்கை வைக்கின்றோம். ஆனால் சிறு துன்பம் வந்ததும் நமது நன்மைக்காகவே இறைவன் இத்துன்பத்தை கொடுத்திருக்கின்றார் என்று நம்ப மறுத்து சரணடைய மறுக்கின்றோம். இறைவன் சில நேரங்களில் துன்பங்களை தந்து உங்களை பக்குவப்படுத்த முயற்சிக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும் வரை இறைவனை நிச்சயம் உங்களால் உணரவே முடியாது.